please. Yes, கேக்குது. Okay, fine. Thank you. So let's quickly see who are all joined. Okay, I could see 3 participants today. Okay, so before others join the session, quick வந்து ஒரு வாக் த்ரூ பண்ணிக்கலாம். லைக் நேற்று செஷன் நடக்கல. ஸோ டே பிஃபோர் எஸ்டர்டே என்ன பார்த்தோம், லைக் எங்க இருக்கோம், வேர் ஆர் வி, வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த இன்ஸ்டாலேஷன், வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா, கிளாரிஃபிகேஷன் இருக்கா பிஃபோர் வி கெட் இன் டு த நியூ டாபிக். ஸோ எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா டூல்? இன்ஸ்டால் பண்ணிட்டு எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி டேட்டாவை உள்ள கொண்டு வந்துட்டீங்களா பவர் பிக்குள்ள? அதுல எதுவும் சேலஞ்சஸ் இருக்கா, யாரும் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்களா? குயிக்கா கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சார், நான் இன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, அந்த இதுல வந்து நீங்க சொல்லி கொடுத்ததுல அந்த டேட் இது மாத்துறோம்ல, அந்த எடிட் குவரிக்குள்ள போயிட்டு இயர் டேட் ஆஃப் பர்த்க்குள்ள அது மாத்துறோம்ல. ஓகே. அந்த இதுல ஸ்பிளிட் இல்லைன்னா இன்னொன்னு இருக்கும், ஆனா அதுல இல்ல. எனக்கு எந்த இதை வச்சு அதை சேஞ்ச் பண்ணணும்? ஓகே, அது பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு கேட்டுக்கிறேன், அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, ஸோ கைஸ் வேற யாருக்கும் வேற எதுவும் கொரிஸ் இருக்கா? No queries. ஓகே, ஃபைன். ஸோ ஓகே, அப்போ நீங்க குயிக்கா ஷேர் பண்ணுங்க ஸ்க்ரீனை. நான் டக்குன்னு அதை என்னன்னு பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிட்டு வில் கோ டு த டுடேஸ் டாபிக். ஹலோ, ஓகே. பவர் பிஐ ஓபன் பண்ணுங்களேன். ஓகே, ஸோ நீங்க டேட்டா வந்து லோட் பண்ணிட்டீங்க பவர் பிஐல, கரெக்டா? மரியா, உங்களோட வாய்ஸ் கேட்கல. ஆக்சுவலா ஸ்கிரீன் தெரியுது, வாய்ஸ் கேட்கல. ஹலோ, ஓகே. உங்களோட ஸ்கிரீன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்கவே இல்லை கிளியரா. ஸோ நீங்க போங்க, இப்போ அந்த எடிட் குறிப்புல போங்க, பார்க்கலாம் எங்க எங்க டவுட் உண்டு. வாய்ஸ் வேற யாருக்காவது உங்க வாய்ஸ் கேக்குதா? யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். ஹலோ ஹலோ, சார். மரியா, உங்க வாய்ஸ் இப்பதான் கேக்குது, பட் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். கொஞ்சம் லவுடா பேசுங்களேன். சார். ஓகே, ஸ்கிரீன் தெரியுது, ஓபன் பண்ணுங்க. சொல்லுங்க, எங்க எங்க இஷ்யூ இருக்கு, எங்க ப்ராப்ளம் இருக்கு? அந்த நம்ம இப்ப இந்த இதுல எடிட் குவரிஸ் பண்றோம்ல. ஓகே, அந்த எடிட் குவரிஸ்ல டேட் ஆஃப் பர்த் நம்ம ஒன்னு பண்ணோம்ல. ஓகே, நீங்க போங்க, எடிட் குறி போங்க. டேட்டா லோட் பண்ணலையா இதுல? லோட் பண்ணனே, ரிட்டர்ன் அது சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த சேவ் இது ஓபன் ரிப்போர்ட்ல தான பார்க்கணும். ஆமா, செஷன் 3 ரிசல்ட் அந்த நேம்ல சேவ் பண்ணிருந்தீங்க. ஆமா ஆமா, அத கிளிக் பண்ணுங்க, ஓபன் ஆயிடும். இல்ல, லோட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஓகே. RAM சைஸ் கம்மியா இருக்கும் ஸ்கிரீன் சிஸ்டம்ல. ஆமா, இது வந்து என் லேப்டாப்ல சப்போர்ட் ஆகலன்னு வேற ஒருத்தவங்க லேப்டாப் இது பண்ணேன். இது இன்ஸ்டால் பண்ணதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே, RAM சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் 2 GB இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் ரொம்ப லேட் ஆகுது. இல்லைன்னா நீங்க ஜஸ்ட் அந்த என்டர் டேட்டா கிளிக் பண்ணி ஏதாவது ஒரு டேட்டா லோட் பண்ணிருங்களேன்.
அந்த just ஒரு பண்ணு. ஓகே ஓகே. இப்படி லோட் ஆகும்னு எல்லாம் எடுத்து தான் வச்சிருந்தேன், அப்புறம் இப்படி ஆயிடுச்சு சார். ஓகே, ஒண்ணும் இல்ல, இல்லைன்னா இப்படி பண்ணலாம். லைக் இன்னைக்கு செஷனை கண்டினியூ பண்ணலாம். நீங்க சார் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஓபன் பண்ணி வைங்க. லாஸ்ட் சார் 5-10 மினிட்ஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஓகே தென் இப்போ நீங்க ஷேரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். Okay, guys, like, okay, let's start with today's session. Okay, so நமக்கு என்ன டே வந்து 3 or 4 அன்னைக்கு? Okay, இன்னைக்கு டே 4 இல்ல? Okay, so again, like, I need a volunteer who can share the screen to proceed with the session. So யாராவது ஷேர் பண்ண முடியுமா? Like Maria screen means system வந்து அவ்வளவு ஸ்பீட் இல்ல, so lag இருக்கும். What about Sayed, Usha? நான் பண்றேன். Okay, go ahead. Recording in progress. ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓகே, நீங்க எக்ஸல் சீட் லோட் பண்ணிட்டீங்க, அந்த டேட்டா வந்து நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. வெரி குட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பவர் பிஐல டே 4ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேட்டா மாடலிங் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஸோ டேட்டா மாடலிங்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லைக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் பவர் பிஐக்கு, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா வந்து எக்ஸல்ல ப்ரிப்பேர் பண்ணோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணது இந்த ட்ரைனிங்காக. செகண்ட் என்ன பண்ணோம், டேட்டாவை எக்ஸல்ல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து பவர் பிஐ கூட லோட் பண்ணோம். எப்படி லோட் பண்ணோம், கெட் டேட்டா கொடுத்து கெட் டேட்டால அந்த எக்ஸலை செலக்ட் பண்ணி அந்த எக்ஸலை வந்து ரீட் பண்ணோம், பவர் பிஐ கூட லோட் ஆயிடுச்சு. தேர்ட் என்ன பண்ணோம், எடிட் குறி போனோம், எடிட் குறியில போயிட்டு வந்து கொஞ்சம் கிளீனிங் பண்ணோம். ஸோ கிளீனிங்னா என்ன, லைக் அதுல இருக்க அந்த இஷ்யூஸ், காலம் சேஞ்சஸ், ரீநேம் இதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல பண்ணோம். இப்போ ஃபைனலா நம்மகிட்ட வந்து டேட்டா வந்து உள்ள சிஸ்டம்ல வந்துருச்சு. ஸோ வி ஹேவ் ஆல் த ரிக்வயர்ட் இன்ஃபர்மேஷன் இன் தி சிஸ்டம் கரண்ட்லி. Means we are ready to do the designing la. So before touching the design, another one quick topic இருக்கு, அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா மாடல் ஆர் த டேட்டா ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க பவர் பிஐல. ஸோ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராசஸ் எதுக்காக பண்ண போறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போறோம், எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்க்க. ஸோ ஃபார் தட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ், இப்போ சிம்பிளா வந்து ஒரு விஷுவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பவர் பிஐல. ஃபர்ஸ்ட் விஷுவல் நம்ம வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க வந்து பெட்டர் வந்து டேபிள் 1க்கு போயிருங்க, டிசைனிங் வியூக்கு போயிருங்க, டிசைனிங் போயிருங்க. ஓகே, டிசைனிங் போறதுக்கு முன்னாடி கண்ட்ரிங்கிறத வந்து எக்ஸல் இருந்து கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல எடிட் குறியில மீன்ஸ் என்டர் டேட்டா ஆட் பண்ணீங்களா? ஓகே, கண்ட்ரி வந்து டெலீட் பண்ணிருங்க. கண்ட்ரிங்கிறத கம்ப்ளீட்டா ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிருங்க. இங்க டெலீட் இல்லையே, எடிட் குறி போய் தான் போணுமா? கீழ இருக்கு பாருங்க, டெலீட் ஃப்ரம் மாடல்னு இருக்கு பாருங்க, கீழ இருந்து ஒரு 5வது ஆப்ஷன். ஓகே, சோ இப்போ நமக்கு என்னன்னா, நம்ம வந்து எக்ஸல்ல ஒரு சின்ன ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓபன் பண்ணோம். அந்த ஷீட்ல வந்து நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம அதை வந்து கொண்டு வந்துட்டோம் பவர் பிஐக்குள்ள. கிளீனிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரியல் டைம்ல வந்து இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பாக்குறோம். லைக் உங்க ரைட் சைடுல வந்து விஷுவலைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு கீழே விஷுவலைசேஷன் நம்ம தனியா பார்ப்போம். பட் இப்போ சாம்பிளுக்கு சொல்றேன். 4வது ரோல 1 2 3 4 5th ரோ செகண்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, 5th ரோ, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இந்த சார்ட்ஸ்ல சார்ட்ஸ்ல 5th ரோ 1 2 3 4 இதுல செகண்ட். சோ இது என்னன்னா, இது ஒரு டேபிள் விஷுவல்மாங்க. சோ டேபிள்னா நீங்க பவர் பிஐல வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறீங்க. சோ இங்க என்னென்ன ஃபீல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா, ரைட் சைடுல ஃபீல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா, கம்ப்ளீட்டா ரைட் சைடுல வந்து ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் இருக்கா? சோ ஃபீல்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஐடி, நேம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கா? சோ ஜஸ்ட் செலக்ட் எம்ப்ளாயி ஐடி, ஜஸ்ட் செக் மார்க் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி,
சாரி. டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. அண்ட் ஜெண்டர். ஓகே. இப்போ இந்த டேபிளை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் நீங்க பெருசாக்குனீங்கன்னா பெருசா. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜென்ரலா அந்த உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை டேபிளா வந்து இப்போ பவர் பிஐல பார்க்குறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷுவலோட பேர் வந்து டேபிள். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இஷ்யூ தெரியும் பாருங்க. இந்த டேபிள் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மேஜரா ஒரு இஷ்யூ தெரியுதா? எம்ப்ளாயி ஐடியும் டிபார்ட்மெண்ட் ஐடியும் 111 இருக்கா எல்லாருக்கும்? எஸ். ஓகே. இது வந்து அகைன் ஒரு இஷ்யூ. கரெக்டா தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நமக்கு எம்ப்ளாயி ஐடி வந்து 1 கிடையாது. ஏன் இங்க 1 இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ரைட் சைட்ல ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் இருக்கா? ஸோ அந்த ஃபீல்ட்ஸ் லிஸ்ட்ல நீங்க பார்க்கும்போது அந்த ஒரு காலம்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐகான் இருக்கா? அந்த அரித்மெட்டிக் ஐகான், காலண்டர் ஐகான்லாம் இருக்கா? டிபார்ட்மெண்ட் ஐடி நீங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி பக்கத்துல ஒரு ஐகான் ரைட் சைடுல, கம்ப்ளீட் ரைட் சைடுல ஃபீல்ட் லிஸ்ட்ல. ஓகே. டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ரைட் சைடு, கம்ப்ளீட் ரைட் சைடு அண்டர் ஃபீல்ட்ஸ். சோ டிபார்ட்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐகான் இருக்கு. எக்ஸ்பிரஷன் ஐகான். செகண்ட் இல்ல அந்த லெட்டருக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. டிபார்ட்மெண்ட் ஐடின்னு போட்டிருக்க அந்த ஃபீல்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஐகான் இருக்கா? சோ இது எதை நோட்டிஃபை பண்ணுது அப்படின்னா இந்த ஃபீல்டு வந்து இன்டிஜர் ஃபீல்ட். நம்ம இதே தான் அன்னைக்கு பார்த்தோம். அந்த கொரி எடிட்டர்ல வந்து 1 2 3 போட்டிருக்கும். பட் ஒன்ஸ் இது பவர் பிஐல வந்தோம்னா இந்த சிம்பிள் வந்து என்னன்னா இது நம்பர் ஃபீல்டு. இதை நீங்க கிளிக் பண்ண உடனே லெஃப்ட் டாப்ல வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகுது பாருங்க. நேம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, டேட்டா டைப் வந்து ஹோல் நம்பர் காட்டுதா? லெஃப்ட் டாப்ல பாருங்க, டாப் லெஃப்ட்ல. ஓகே. ஹோல் நம்பர் இந்த மாதிரி காட்டுதா? இது நம்ம வேணும்னா நீங்க ஃபார்மேட்டை கூட மாத்திக்கலாம். எனக்கு இங்கேயும் நீங்க மாத்திக்கலாம். நம்ம பவர் அந்த டெஸ்க்டாப் எடிட் குரியில எதுக்கு மாத்தணும்? ஒன் டைம் நம்ம டேட்டாவை லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அங்க மாத்திட்டோம் அப்படின்னா அதை நம்ம இங்க சேஞ்ச் பண்ண முடியாது. மீன்ஸ் அதை வந்து பேசிக்கா நம்ம மாத்தக்கூடிய சேஞ்ச். சோ இந்த இது எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம அங்க பண்ண மறந்துட்டோம், ஸ்டில் எனக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்க பவர் பிஐ டெஸ்க்டாப்ல கூட அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட் டிஓபி இருக்கு பாருங்க, செகண்ட் காலம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பார்க்க அந்த டாப்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன காட்டுது? டேட்னு காட்டுதா? செக் பாக்ஸ் வேண்டாம், செக் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. இப்போ கிளிக் பண்ணோம்னா மேல என்ன காட்டுது? டேட்டா டைப்னு சொல்லிட்டு ஒரு டைப் காட்டுதா? டேட்னு காட்டுது. ஃபார்மட் பாத்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஃபார்மட் இருக்கும். உங்களுக்கு டிடிஎம்எம் ஒய்ஒய் வேணுமா, இல்ல டேட் எம்எம் ஒய்ஒய் வேணுமா, இல்ல லெட்டரா வேணுமா? ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்மட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டிஓபியை செலக்ட் பண்ணுங்க. செக் பண்ணுங்க. செக் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்க. டேபிள்ல பண்ணிட்டீங்க. ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டேட்டா காட்டுது? அந்த டிஓபியே வந்து இயர், குவார்டர், மந்த், டேன்னு தனித்தனியா காட்டுதா? எதனால காட்டுதுன்னா அந்த டிஓபிக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு காலண்டர் ஒரு ஐகான் காட்டுது. அந்த ஐகான் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த காலம் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்னு சொல்லி காட்டிடுச்சு. எப்பெல்லாம் நீங்க டேட் இன்ஃபர்மேஷனை பவர் பிஐல யூஸ் பண்றீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா 4 ஸ்பிளிட் பண்ணி காட்டும். எதனால அப்படின்னா விஷுவலைசேஷன் அந்த சின்ன ஐகான் இருக்குல்ல, அந்த பை சார்ட், பார் சார்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வேல்யூஸ்னு ஒரு டேப் இருக்கு பாருங்க. ரைட் சைட்ல விஷுவலைசேஷனுக்கு கீழே வேல்யூஸ் இருக்கும் பாருங்க. விஷுவலைசேஷனுக்கு கீழே வேல்யூஸ். ஸோ அதுல நீங்க பார்க்கும்போது கீழே டிஓபி மட்டும் பாருங்களேன். டிஓபி பார்க்கும்போது டிஓபி கீழே வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சின்ன ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, டவுன் ஆரோ, டிராப் டவுன் ஆரோ இருக்கும் பாருங்க டிஓபி பக்கத்துல. அதை கிளிக் பண்ணுங்க. கீழே வந்து டேட் ஹைரார்கின்னு ஒன்று செலக்ட் ஆயிருக்கா? இது வந்து டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும் பவர் பிஐல. உங்களுக்கு இந்த ஃபார்மட் வேணாம், எனக்கு வெறும் டேட்டா டிஓபி மட்டுமே காட்டு அப்படின்னா நீங்க டிஓபியை செலக்ட் பண்ணா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு மாறிடுச்சா? இப்போ நம்ம டைப்பை வந்து மாட்டிக்கலாம். எனக்கு இந்த ஃபார்மட்ல வேண்டாம், எனக்கு டிடிஎம்எம்ல வேணும், இல்ல எனக்கு வந்து வேற டைப்ல வேணும். நீங்க என்ன மாத்துறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேல உங்களுக்கு காட்டும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து அந்த ஜென்ரலா நீங்க எம்ப்ளாயி ஐடிங்கிறது என்ன 1ன்னு காட்டுது, டிபார்ட்மெண்ட் ஐடி 1ன்னு காட்டுதுல, அது ஏன் காட்டுதுங்கிறத பாக்குறதுக்கு அந்த பர்டிகுலர் காலம் பக்கத்துல ஒரு டிராப் டவுன் காட்டுதா? கீழே வேல்யூஸ் கீழே விஷுவலைசேஷன் வேல்யூஸ்க்கு கீழே எம்ப்ளாயி ஐடி பக்கத்துல ஒரு சின்ன டிராப் டவுன் இருக்கா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செலக்ட் ஆயிருக்கும்னா கவுண்ட்னு செலக்ட் ஆயிருக்கும். ஏன்னா பை டிஃபால்ட் நம்பரை வந்து அதை கவுண்ட் பண்ணிடும் பவர் பிஐ. எய்தர் கவுண்ட் பண்ணும் இல்லைன்னா சம்மன் பண்ணும். ஸோ நம்ம இதை மேனுவலா மாத்தணும். இப்போ டோன்ட் சம்மரைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பரை கரெக்டான வேல்யூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். சேம் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே. ஸோ இது ஒண்ணு நம்ம எப்பவுமே வந்து பவர் பிஐல வந்து மைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது டக்கு நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இன்டிஜர் ஒரு ஃபீல்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா நம்ம டக்குனு அந்த காலம் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் இட்ஸ் ரெக்கமெண்டட் whenever we are creating these fields, right? ஐடி ஃபீல்ட்ஸ் நம்ம எப்பெல்லாம் டேபிள்ல யூஸ் பண்றோமோ
we have to manually go and select the arrow, then we have to change. Or else என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த காலம் செலக்ட் பண்ணும்போது சம்மரைசேஷன் ஒரு டாபிக் மேல இருந்துச்சு பாருங்க, நேம், டேட்டா டைப், ஃபார்மட் பக்கத்துல. சோ இங்க வந்து டோன்ட் சம்மரைஸ் மாத்தி விட்டுக்கலாம். டிஃபால்ட்டா கவுண்ட் செலக்ட் ஆயிருக்கா? சோ அதை வந்து நீங்க இப்போ அந்த ஆரோல போயிட்டு டோன்ட் சம்மரைஸ் மாத்தினீங்கன்னா இதை நீங்க மேனுவலா போய் ஒரு தடவையும் பண்ண தேவையில்லை. டாப்ல சம்மரைசேஷன் ஓபன் பண்ணி டோன்ட் சம்மரைஸ் செலக்ட் பண்ணிக்கோ. இதுல வந்து நம்ம இங்க ஆல்ரெடி எம்ப்ளாயி ஐடிக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிக்குலாம் மாத்தியாச்சுல. நீங்க இங்க மாத்துறது வந்து அந்த டேபிளுக்கு மட்டும்தான் மாறும். இப்போ நீங்க டேபிள்னு ஒரு விஷுவல் போட்டிருக்கீங்கல்ல, ஓகே, அந்த விஷுவலுக்கு மட்டும் நீங்க இங்க மாத்துறது வந்து இந்த இடத்துல மாத்தணும். எனக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீங்க மேல மாத்தணும். லைக் அதோட கம்ப்ளீட் டைப்பையே மாத்திடும். சோ இப்போ என்ன ஆகும்னா நீங்க புதுசா ஒரு டேபிள் ஆட் பண்ணுங்களேன். அந்த டேபிள்ல வந்து நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியோ எம்ப்ளாயி ஐடியோ போட்டீங்க அப்படின்னா அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடும். வெளியில கிளிக் பண்ணிட்டு டேபிள் கிளிக் பண்ணுங்க. இப்போ அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட் ஐடி போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சா? சோ இது வந்து ஒரு பேசிக் என்ன சொல்றது, ஒரு ஹிடன் ரூல்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நிறைய இடத்துல மிஸ் பண்ணுவோம். இதை மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அகைன் நம்ம இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மட்டா நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா எங்கேயுமே தப்பு பண்ண மாட்டோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் டேட்டாவை லோட் பண்ணணும், லோட் பண்ண உடனே போய் கிளீன் பண்ணணும், கிளீன் பண்ணிட்டு பவர் பி டெஸ்க்டாப்ல வந்த உடனே பேசிக் ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணணும். லைக் என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா இருக்கு, அது வந்து என்னென்ன சம்மரைசேஷன் டைப்ல இருக்கு, வெதர் கவுண்ட்ல இருக்கா, சம்ல இருக்கா, இல்ல டோன்ட் சம்மரைஸ்ல இருக்கா. இப்போ டேட் ஆஃப் பர்த்தே இருக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பேசிக்கா செக் பண்ணிடணும். மாறவே இல்லை ஜி. ஓகே, சோ சொல்லுங்க ஜி. நான் மாத்தினேன், மறுபடியும் சும்மா பேருக்கு கவுண்ட்னு மாத்தினேன். பட் அது அப்படியே தான் காட்டுது, பழைய வேல்யூ தான் காட்டுது. இப்ப மாறாது. ஏன்னா இப்போ என்னன்னா உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னா நீங்க மேல பண்ற சேஞ்ச் எல்லாமே பை டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த காலம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்றது. செகண்ட் கீழே பண்ற சேஞ்சஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்க அதை யூஸ் தான் பண்ண போறீங்க. சோ ஒன்ஸ் அது ரெண்டர் ஆயிருச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சோ நீங்க இப்ப திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புதுசா ஒரு டேபிள் ஆட் பண்ணி அந்த காலம் ஆட் பண்ணுங்க, திரும்ப அது ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட்டுக்கு போயிடும். அந்த டைம்ல அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணிக்கிறோம் பவர் பில. புரிஞ்சுதா? ஓகே ஓகே, சோ இது வந்து இப்ப பேசிக் செக். சோ இதை நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம டாபிக் வந்து வேற. நம்ம டாபிக் வந்து டேட்டா மாடலிங் தானே. சோ இப்போ நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பட் அகைன் இது ஒரு பெட்டர் லேர்னிங் திங். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பவர் பிஐல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ரியல் டைம்ல நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இந்த டேபிள் கிரியேட்டும் பண்ணிட்டீங்க. சோ இப்போ என்ன இருக்கு, எனக்கு வந்து எம்ப்ளாயி ஐடிங்கிற ஒரு டேட்டா இருக்கு, எம்ப்ளாயி நேம்ங்கிற ஒரு டேட்டா இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒரு டேட்டா இருக்கு, ஜெண்டர், டிஓபி எல்லாமே வந்துருச்சு. சோ இப்போ நீங்க இதை வந்து ஒரு யூசர்ட்ட வந்து பிரசென்ட் பண்றீங்க. நான் வந்து ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கேன். சோ இதான் அந்த ரிப்போர்ட்டோட வியூ. இப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் டேட்டால என்ன அடிஷனலா நம்மளால கொடுக்க முடியும். பட் இல்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா எது வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா இல்லாம இருக்கு. சோ சஜஷன் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி ஓகே, எம்ப்ளாயி நேம் ஓகே. டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு அந்த யூசர் என்ன பண்ண போறான், ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது என்னென்ன அவருக்கு தெரியாது, யூசருக்கு தெரியாது. 101, 102, 103 அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாக்குறதுக்கு. ஓகே, சோ இதெல்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்ட்டு. பட் வாட் மேட்டர்ஸ், நம்ம வந்து ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் அந்த யூசருக்கு கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்டா தான் இருக்கும். நமக்கு நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளோட டேபிள்ல இல்ல. கரெக்டா? நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட் ஐடி, ஜெண்டர் அண்ட் டிஓபி தான் வச்சிருக்கோம். நமக்கு டிபார்ட்மெண்ட் நேம் கிடையாது. சோ இந்த மாதிரிதான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல டேட்டா இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு டேபிள் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டேபிள்ல மோஸ்ட்லி ஐடி ஃபீல்டா தான் கொடுத்துருப்பாங்க. ஹலோ ஹலோ சையத் இருக்கீங்களா? எஸ் சார். சையத், ஓகே. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா ஜென்ரலா நீங்க ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேபிள்ல எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுக்க மாட்டாங்க. சோ இதுதான் வந்து டைமென்ஷன் ஃபேக்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னா டேட்டா வேர்ஹவுசிங் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க உங்களுக்கு வரப்போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நிறைய டேபிள்ல ஸ்பிளிட் பண்ணி தான் இருக்கும்.
ஸோ எப்படி இருக்கும், எம்ப்ளாய்ங்கிற ஒரு டேபிள்ல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னா எம்ப்ளாயை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்ப்ளாயி ஹீஸ் பிலாங்ஸ் டு திஸ் டிபார்ட்மெண்ட். பட் அந்த டிபார்ட்மெண்ட் பேர் என்னன்னு பாக்குறதுக்கு வேற டேபிள் தான் கொடுப்பாங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட். ஸோ அதை தான் நம்ம ரியலாவே இப்போ நம்ம ட்ரையும் பண்ண போறோம். உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் நான் கிரியேட் பண்ண சொன்னேன்ல, அந்த எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணுங்களேன். சையத் ஓபன் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க பவர் பி தான் ஷேர் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். பவர் பி மட்டும் தான் என்னால பார்க்க முடியுது. ஓகே ஓகே. இப்ப பார்க்க முடியுதா? இப்ப பார்க்க முடியுது. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியல் டைம்ல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அதை நம்ம டெவலப் பண்ண போறோம். சோ இப்போ ஷீட் 2 ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஷீட் 2 எனேபிள் எடிட்டிங் கொடுத்துருங்க டாப்ல. இல்ல एक्चुअली நான் ஃப்ரீ ஆஃபீஸ். ஓகே, சோ அகைன் உங்களுக்கு அந்த லைசென்ஸ் இஷ்யூ இருக்குல, நீங்க பண்றத சொல்லுங்க என்ன பண்ணனும். ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எக்ஸல்ல பண்ண முடியலனா டைரக்டா பவர் பி போங்க, நம்ம அங்கேயே ஆட் பண்ணிக்கலாம். என்டர் டேட்டா கொடுத்துக்கோங்க. சோ ஹோம்ல தான் இருக்கு என்டர் டேட்டா. எடிட் குவரில என்டர் டேட்டா எடிட் டேட்டா இங்க இருக்கா? இங்க இருக்கு. இப்போ இங்க டெஸ்க்டாப்ல இருக்கு. எடிட் குவரி போவாங்க. SQL சர்வருக்கு பக்கத்துல இருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன ஆட் பண்ணுங்கன்னா ஒரு காலம் வந்து டிபார்ட்மென்ட் ஐடி, இன்னொரு காலம் வந்து டிபார்ட்மென்ட் நேம். இத வந்து மேலே போடலாமா? மேலே ஆட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மென்ட் ஐடி அப்புறம் டிபார்ட்மென்ட் நேம். ஓகே, இப்போ என்ன ஃபில் பண்ணனும் அப்படின்னா நீங்க அந்த டேபிள்ல ஆல்ரெடி ஒரு டிபார்ட்மென்ட் ஐடி கொடுத்திருந்தீங்கல்ல உங்களோட டேபிள் 1ல 101 2 3 4 5 6 ஸ்டில் சம் டிபார்ட்மென்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த எல்லா டிபார்ட்மென்ட்டையும் யூனிக்கா கொடுங்க. ஓகே, சோ அடிஷனலா இன்னொரு டிபார்ட்மென்ட் கொடுத்துக்கோங்க. 107 கொடுத்துக்கோங்க சம் டம்மியா. இப்போ டிபார்ட்மென்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ரேண்டமா ஒரு டிபார்ட்மென்ட்டுக்கும் ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. டிபார்ட்மென்ட் நேம் இதா போடுங்க. HR மேனேஜர் மார்க்கெட்டிங். சோ ரியல் டைம் நீங்க ப்ராஜெக்ட்ல பாக்கும்போது டிபார்ட்மென்ட்ங்கற இன்ஃபர்மேஷன் வந்து வராது உங்களுக்கு. சோ டிபார்ட்மென்ட் ஐடி தான் கொடுத்திருப்பாங்க. அதனால தான் நான் டேபிள் கிரியேட் பண்ணும்போது டிபார்ட்மென்ட் நேம் கிரியேட் பண்ண வேணாம்னு சொன்னேன். ஓகே ஓகே ஃபைன். இந்த டேபிளுக்கு நேம் வந்து டிபார்ட்மென்ட்னு கொடுத்துக்கோங்க. கீழ டேபிள் நேம் இருக்கு பாருங்க. சோ எப்பவுமே நம்ம ஒரு டேபிளை லோட் பண்ணாலும் சரி இல்ல கிரியேட் பண்ணாலும் சரி இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள் டு ஹேவ் அ ப்ராப்பர் நேம். அகைன் ஷீட் 1 நீங்க ரீநேம் பண்ணணும். லைக் ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம்ல ஒரு டேபிள், அந்த டேபிளையும் வந்து ரீநேம் பண்ணிக்கோங்க எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு. இதை லோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சோ அதே மாதிரி ஷீட் 1 ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ புதுசா ஒரு டேபிள் ஆட் பண்ணுங்க.
இங்க இல்ல விஷுவலைசேஷன்ல பவர் பி ஸ்கிரீன்ல டேபிள் விஷுவல் ஆட் பண்ணேன். சோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் நேமையும் ஆட் பண்ணேன். சோ அகைன் ஓகே டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே இப்போ ஏன் நமக்கு 101 102 ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து இன்னும் நம்பரா பவர் பி கன்சிடர் பண்ணல. சோ இப்போ நமக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, லெஃப்ட் சைட் டேபிள்ல எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், ஜெண்டர், டிஓபி எல்லாமே இருக்கு. சோ இப்போ இதை நீங்க ரிப்போர்ட் யூசர்ட்ட காட்டுறீங்க அப்படின்னா அகைன் இதுவும் ஒரு பெஸ்ட் ரிப்போர்ட் கிடையாது, பட் இட் ஹாஸ் ஆல் த இன்ஃபர்மேஷன். சோ இது வந்து டிபார்ட்மெண்ட் ஐடியும் தனியா காட்டுது, அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு கரெக்டா சொல்லுது. ஆனா நமக்கு இங்க 2 டேபிள் தேவையா? தேவையில்ல. நம்ம எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து சிங்கிள் ரிப்போர்ட்டா தான் கொடுக்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டேபிளை செலக்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல ஒரு டேபிள். இப்போ இதுல வந்து டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஆட் பண்ணுங்க. செகண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் நேம். ஓகே. சோ இப்போ இந்த லிங்க் வந்து எப்படி கிரியேட் ஆச்சு பவர் பிஐல? ஏன்னா நமக்கு தெரியும் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது வந்து வேற ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட்ங்கிறது வேற ஒரு டேபிள். இந்த 2 டேபிள்ல எப்படி வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது? எதனால கிரியேட் ஆச்சு? எப்படி கிரியேட் ஆச்சு? ஏன்னா பை டிஃபால்ட்ல, ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ரெண்டு டேபிளையும் வந்து வேற வேற சோர்ஸ்ல இருந்து கூட கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது வந்து எக்ஸல்ல இருக்கிற டேட்டா, டிபார்ட்மெண்ட்ங்கிறது நீங்க ஜஸ்ட் என்டர் ஆன டேட்டா. இப்போ இந்த 2 டேபிளையும் 2 இன்ஃபர்மேஷனையும் எப்படி ஒரே டேபிள் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க? அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது. சோ பை டிஃபால்ட்டா பவர் பி என்ன செய்யும்னா, நீங்க வந்து இப்போ 2 டேபிள் ஆட் பண்றீங்க இல்ல 3 டேபிள் ஆட் பண்றீங்கன்னா எல்லா டேபிளையும் காமனான என்ன ஃபீல்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கும். ஃபீல்ட்னா அந்த காலம் நேம். சோ இந்த 2 டேபிளுக்கு காலம் நேம் என்ன இருக்கு? டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது வந்து காமனான டிபார்ட்மெண்ட் நேமா? சோ அது இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். இது எங்க போய் பாக்குறது அப்படின்னா லெஃப்ட் சைட்ல தேர்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கா, டேட்டா மாடல் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கா? 2 டேபிளுக்கு நடுவில் ஒரு லைன் கிரியேட் ஆயிருக்கா? அந்த லைனை லைட்டா கிளிக் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு காட்டுதா 2 டேபிளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு? டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கா? சோ இது எதனால கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த காலம் நேம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா அகைன் நீங்க போங்க பவர் பி அந்த டிசைன் போங்க. அகைன் நீங்க என்டர் டேட்டா கிளிக் பண்ணுங்க. டாப்ல என்டர் டேட்டான்னு ஒன்று இருக்குல்ல. சோ இங்க காலம் 1ல வந்து டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலா டிபார்ட்மெண்ட் டைப் பண்ணி ஐடின்னு கொடுங்க. டிஇபிடிக்கு பதிலா டிபார்ட்மெண்ட் ஃபுல் நேம் கொடுங்க. ஓகே டிஇபிடி ஓகே. அகைன் நேம் கொடுத்துக்கோங்க. டிஇபிடி நேம்னு கொடுத்துருங்க ஸ்பேஸ் விட்டு. இப்போ சும்மா ஒரு 2 என்ட்ரி மட்டும் கொடுங்க. 101 HR 102 ஃபினான்ஸ் மட்டும் கொடுங்க. நேம் வேணா டிபார்ட்மெண்ட் _1 ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. டேபிள் நேம் இல்ல சேம் நேம் வேண்டாம், டிஃபரெண்ட் நேம் கொடுங்க. காலம் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி கொடுக்காதீங்க. ஓகே கீழ டேபிள் நேம் சொன்னேன். டேபிள் நேம் வந்து ஏதாவது ஒரு டம்மியா ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த டேபிளை டெலீட் பண்ணிடுவோம், இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. இல்லைன்னா டேபிளே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக சொன்னேன். ஒரே நேம் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். டிபார்ட்மெண்ட் 1 அந்த மாதிரி. ஓகே டிஇபிடி ஓகே லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட டேபிள் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு டேபிள் வச்சிருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டேபிள் எங்க வந்து எம்ப்ளாயி ஐடி எம்ப்ளாயி நேம்லாம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் டேபிள் மேல இருக்க டேபிள். இங்க டிஇபிடில இருந்து நேம் கொண்டு வந்து போடுங்க. நேம் 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 நாட் ஐடி. ஓகே சோ இப்போவும் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா பவர் பி ஸ்டில் இட்ஸ் ஏபிள் டு கனெக்ட் த ஃபீல்ட். நீங்க வந்து கீழே போங்க, டேட்டா மாடலுக்கு போங்க, லெஃப்ட் சைட் போங்க. சாரி இங்க தேர்ட் ஏரியா இருக்குல்ல, டிசைனிங் டேபிள் அண்ட் ரிலேஷன்ஷிப் மாடல், மாடல் வியூ லெஃப்ட் சைட்ல தேர்ட் ஒன். ஓகே சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு லிங்க் கிரியேட் ஆயிருக்கு. எதை வச்சு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, டிஇபிடி. சோ இப்போ என்ன பண்ணிருக்கு பவர் பிஐ, அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த நேமாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்துருக்கு. இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணிருக்கு. பட் இது ஆல்வேஸ் கரெக்டா இருக்குமான்னா கரெக்டா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது பவர் பிஐயோட இன்டர்னல் கெப்பாசிட்டி. அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா நேம் கரெக்டா என்னென்ன ஃபீல்ட் என்னென்ன டேபிள்ல நேம் இருக்கும்னு செக் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிடும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா தப்பான ஃபீல்டு கூட இது கிரியேட் ஆகும், சம்டைம்ஸ் கிரியேட் ஆகாது. லைக் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலாக நான் வந்து DEPARTMENT டிபார்ட்மெண்ட் ஐடின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கனெக்ஷன் கிரியேட் ஆகாது, அவ்வளவு ஈஸியா கிரியேட் ஆகாது. சோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா நீங்க வேற ஏதாவது சம்பந்தமே இல்லாம ஒரு காலம் நேம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா கனெக்ட் ஆகாது.
லோட் பண்ணும்போது. சோ என்னன்னா எதர் இது கனெக்ட் ஆகுது ஆகல அது வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் அது கிரியேட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி இது அகைன் வந்து டெவலப்பரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க எப்பெல்லாம் ஒரு புதுசா ஒரு டேபிள் கொண்டு வரீங்களோ பவர் பிஐக்குள்ள போயிட்டு செக் பண்ணணும். லைக் என்ன மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இந்த கனெக்ஷன் உண்மையிலேயே கரெக்டா இல்ல தப்பா. நமக்கு இந்த கனெக்ஷன் வேண்டாம் அப்படின்னா சிம்பிளா அந்த ஆரோ இருக்குல்ல, லைன் கிரியேட் ஆயிருக்குல்ல, அந்த லைனை ரைட் கிளிக் பண்ணுங்க. செகண்ட் லைனை ரைட் கிளிக் பண்ணுங்க. யா ரைட் கிளிக் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆயிடும். இப்போ உங்களோட டிசைனுக்கு போங்க. இப்போ வந்து அந்த டேபிள் வந்து எரர் சொல்லும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் ஏ இல்ல, ஆனா நம்ம 2 டேபிள்ல இருந்து ஒரு காலம் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ அந்த டேபிளை செலக்ட் பண்ணுங்களேன். லெஃப்ட் சைடுல காலம் செலக்ட் ஆயிருக்கா, டிஇபிடில இருந்து நேம் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் போயிடும். நீங்க ஆட் பண்ணீங்கன்னா எரர் வந்துரும். ஏன்னா ரிலேஷன்ஷிப் இல்லாம நீங்க 2 டேபிள வந்து ஒரே டேபிளா கன்வெர்ட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? கான்செப்ட் புரிஞ்சுதா? ரிலேஷன்ஷிப்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் உங்களால டேபிள கனெக்ட் பண்ண முடியும். அந்த ரிலேஷன்ஷிப்புமே நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். அகைன் நீங்க அந்த மாடலுக்குள்ள போங்க, டேட்டா மாடலுக்குள்ள போங்க, பவர் பிஐ மாடல் ரிலேஷன்ஷிப்ல போங்க. இப்போ லெட்ஸ் சே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பவர் பிஐ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிருக்கு. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயி டீடைல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. அது கரெக்டா தான் கிரியேட் பண்ணிருக்கா, டேட்டா கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்னா என்ன பண்ணலாம்னா அந்த ஆரோ இருக்குல்ல, அந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகி அதுல காட்டுதா என்னென்ன லிங்க் கிரியேட் ஆயிருக்குன்ட்டு. எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடியும் கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனாலதான் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட். இப்போ நீங்க சப்போஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க, எனக்கு வந்து இந்த இதுல சேஞ்ச் வேண்டாம் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல வந்து எம்ப்ளாயி நேம் காலமா செலக்ட் பண்ணுங்க. எம்ப்ளாயி காலம், எம்ப்ளாயி நேம், ஓகே இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ இப்படி நீங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு லைன் இருக்கும். பட் இந்த 2 காலம்க்கு லைன் இருக்கும். சோ உங்களுக்கு டேட்டா வந்து தப்பா மேட்ச் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே கொடுத்துக்கோங்க. நீங்க இப்ப டிசைன் போங்க. மிஸ் மேட்ச்டா இருக்கா? சோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா 101ஐயும் 101ஐயும் டிபார்ட்மெண்ட் ஐடிக்கும் எம்ப்ளாயி ஐடிக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்குது. கனெக்ட் பண்ணிட்டு எது கரெக்டான டேட்டாவோ கொண்டு வந்து கொடுத்துருது. அதனாலதான் சொல்றேன், நீங்க எப்பவுமே வந்து பவர் பிஐக்குள்ள டேட்டா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க வந்து மாடலுக்குள்ள போயிட்டு எந்தெந்த காலம்ல லிங்க் கிரியேட் பண்ணிருக்கு, கரெக்டான லிங்க் இருக்காங்கிறத நம்ம போய் செக் பண்ணணும் மேனுவலா. இப்ப போயிட்டு திரும்ப மாத்தி விட்டுருங்க கனெக்ஷனை. இப்போ கீழே இதுல மெயினா பார்க்க வேண்டியது வந்து கார்டினாலிட்டின்னு ஒன்று இருக்கு. கார்டினாலிட்டி பிளஸ் கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் ஒன்று இருக்கு. சோ இது என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஐடியா உங்களுக்கு இருக்கும். லைக் இப்போ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா ஜாயின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், லெஃப்ட் ஜாயின் ஆர் ரைட் ஜாயின் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்னன்னா இது பவர் பி அகைன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதுவே ஃபர்ஸ்ட் டேபிள்ல எனக்கு வந்து ஒரு டேட்டா வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்கு, யூனிக்கா இல்ல. செகண்ட் டேபிள்ல வந்து யூனிக்கா இருக்கு அப்படின்னா மெனி டு ஒன்னு கிரியேட் ஆகும். 1 to 1 1 to many-ஆ 1 to 1 many to many-ஆங்கிறத பவர் பிஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் பேஸ்ட் ஆன் யுவர் டேட்டா. லைக் டூப்ளிகேஷன்ஸ் இருக்கா அந்த டேபிள்ல, டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா 1 to 1 கொடுக்க முடியாது. டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிபார்ட்மெண்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க, டிபார்ட்மெண்ட் வந்து 101 102 103 எல்லாமே வந்து யூனிக்கா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஐடியில தான் இருக்கு. அதனாலதான் மெனி டு ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ல 102 101 103ங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கும். 2 எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அதனால அது மெனி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் வந்து 101 102ங்கிறது சிங்கிள் என்ட்ரியா இருக்கும். அதனால 1ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ மெனி டு ஒன்னுங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. கிராஸ் ஃபில்டர் இன்டராக்ஷன் அதை ஓபன் பண்ணுங்களேன். கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் ஒன்று இருக்குல்ல. ஸோ இது என்னன்னா சிங்கிள் போத்ன்னு இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்ட்ராக்ஷன். ஸோ ஓகே இதை நான் வந்து இப்போ நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்றேன். அந்த டாபிக் வரும்போது நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். இப்போ இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா சிங்கிளாவே இருக்கட்டும். ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லிங்க் கிரியேட் ஆயிருச்சு. உங்களுக்கு ஒரு ஆரோ காட்டுதா, லைக் 1 to many-ங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறது மாதிரி அந்த லைன் முடியும் போதும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் நம்பர் காட்டுதா, 1 2 ஸ்டார்ன்னு காட்டுதா. ஸோ ஏன்னா டிபார்ட்மெண்ட் டேபிள்ல வந்து இருக்கிற ஒரு ஐடியும் வந்து சிங்கிள் ஐடி, யூனிக் ஐடி. அதனால 1. எம்ப்ளாயி டேபிள் இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து மோர் தென் 1 டைம்ஸ் இருக்கு. ஒரு ஐடி வந்து 2 தடவை பிரிண்ட் ஆயிருக்குங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால மெனின்னு காட்டுது. அந்த ஆரோ ஒண்ணு காட்டுதா, ஒரு டவுன் ஆரோ ஒண்ணு காட்டுதா. இந்த ஆரோ எதுக்கு காட்டுதுன்னா டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் ஃபில்டர் பண்ணும்போது மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் ஐடி 101 102 இருக்கு. நான் 101 மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் அங்க செலக்ட் பண்ணாலும் இந்த டேபிள் ஆட்டோமேட்டிக்கா அந்த செலக்ஷன் நடக்கும். அதை சொல்றதுக்காக இதுல லைவ்ல காட்டுறேன், சாம்பிள் வரும்போது காட்டுறேன். இப்போ நீங்க பேக் டு டிசைன் போயிருங்க.
சோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இன்னொரு டேபிள் நீங்க ஆட் பண்ண போறீங்க. உங்களோட எக்ஸல்ல வந்து எம்ப்ளாயி ஐடி இருக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு. சோ டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க உங்களோட லைவ் ப்ராஜெக்ட்ல. அந்த பர்டிகுலர் காலமை லிங்க் பண்ணி கொண்டு வந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எம்ப்ளாயிலே வந்து கண்ட்ரி ஐடின்னு ஒண்ணு இருக்கு. சோ கண்ட்ரி ஐடின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கண்ட்ரின்னு தனியா ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. சோ அதை எப்படி கனெக்ட் பண்றது? அதே மாதிரி நீங்க டேட்டா ரிலேஷன்ஷிப் போயிட்டு கண்ட்ரி ஐடியும் கண்ட்ரி காலமையும் லிங்க் பண்ணி விடணும். இன்னொரு ஐடி காலம் இருக்கு. இப்ப நீங்க பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரி ஐடிங்கிறது டேபிள்ல இல்ல. கரெக்டா? எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல வேற எதுவும் ஐடி காலம் நம்மகிட்ட இல்ல, வெறும் ஐடி மட்டும் தான். மேபி லைக் ஐடியை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். என்டர் டேட்டா போங்க. உங்களுக்கு ஐடி இருக்குல்ல, சோ இப்போ ஐடியை வந்து கண்ட்ரி ஐடியா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு கண்ட்ரி நேம் கொடுங்க. கண்ட்ரி ஐடி அண்ட் கண்ட்ரி நேம். பட் இது ரெலவெண்ட் இல்ல, இது சாரி ஜி, இது எப்படி ரெலவெண்ட் இல்ல? இது ஆக்சுவலி எம்ப்ளாயி ஐடி எப்படி கண்ட்ரி ஐடியா வரும்? எம்ப்ளாயி ஐடி இல்ல, ஐடின்னு ஒரு காலம் வச்சிருக்கீங்கல்ல. ஐடினா எங்க இருக்கு? ஒரு உங்களோட டேபிள்ல இருக்கு, உங்களோட டேபிள்ல இருக்கு பாருங்களேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ் ரைட் சைடுல காட்டுதா? ரைட் சைடுல டேபிள் வச்சிருக்கீங்கல்ல, ஐடி இருக்கு. இப்போ அந்த ஐடியை நம்ம கண்ட்ரி ஐடியா கன்சிடர் பண்ணிக்கலாம். நீங்க ஐடி எப்படி கொடுத்துருக்கீங்க அதுல டேட்டா? 1 2 3 தான். ஓகே, அப்ப அதை கொடுத்துக்கலாம். நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கண்ட்ரி ஐடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ உங்களோட எக்ஸல்ல போய் நீங்க மாத்த முடியாதுல்ல. இப்போ டேபிள் நேமே மாத்திக்கோங்க. போதும், அவ்வளவுதானே என்ட்ரி இருக்கு. 12 இருக்கு. ஓகே, நீங்க எப்படியும் ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரி 2 பேர் கொடுத்திருப்பீங்கல்ல இல்லையா? இண்டிவிஜுவலா கொடுத்திருக்கீங்களோ? ஓகே, 11ஓட நிப்பாட்டிருங்க. ஒரு எம்டி ஃபீல்ட் விட்டுறலாம். அதை எப்படின்னு செக் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு இன்னும் ரியல் டைம்ல ஈஸியா புரியும். அதை டெலிட் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க, டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டேபிள் நேம் மட்டும் மாத்திட்டீங்கல்ல. ஓகே, இப்போ லோட் பண்ணிருங்க. சோ இப்போ பேக் டு அந்த மாடல் போகுது. சோ இப்போ பாத்தீங்கன்னா கண்ட்ரில வந்து லிங்க் கிரியேட் ஆயிருக்காது, ஆகல இல்ல. ஏன்னா ஐடிங்கிற காலமையும் கண்ட்ரி ஐடிங்கையும் பவர் பிஐல மேட்ச் பண்ண முடியல. சோ இப்போ நம்ம மேனுவலா அந்த லிங்க் வந்து கிரியேட் பண்ண போறோம். எப்படி கிரியேட் பண்ண போறோம்? கண்ட்ரி ஐடி இருக்கா, கண்ட்ரி ஐடியை வந்து அங்க கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணி அதை கொண்டு போய் எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஐடியில வந்து போடுங்க. கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க, ஐடியோட மேட்ச் பண்ணி விட்டுருங்க, கிரியேட் ஆயிரும். சோ இப்போ ஏன் நமக்கு வந்து 1 to 1 கிரியேட் ஆயிருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1 to 1 கிரியேட் ஆயிருக்கா? ஏன்னா எம்ப்ளாயி டீடைல்ஸ்லயும் வந்து ஐடி வந்து யூனிக் ஐடி, கண்ட்ரிங்கிறதுலயும் ஐடி வந்து யூனிக் ஐடி. சோ பவர் பிஐ அதை கன்சிடர் பண்ணிக்கிச்சு 1 to 1 சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஐடியா தானே வச்சிருக்கோம், 2 பேருக்கு ஒரு கண்ட்ரி கொடுக்கல, ஒருத்தருக்கு ஒரு கண்ட்ரி தான் கொடுத்துருக்கோம். சோ அதனாலதான் போத். இப்போ கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் ஒன்னு இருக்கா? இப்போ வந்து போத்னு காட்டுதா? போத்னா என்ன பண்ணும் அப்படின்னா 2 டேபிளையும் வந்து ஃபில்டர் பண்ணும். இதை நம்ம வந்து லைவ்ல பார்க்கலாம். சோ இது இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. சோ இப்போ பேக் டு உங்களோட டிசைன் போங்க. சோ இந்த மாதிரி தான் ரியல் டைம்ல உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க கண்ட்ரி ஆட் பண்ணிக்கலாம். இங்க இந்த டேபிள்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரி ஆட் பண்ணிக்கோங்க. டேபிளை செலக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இல்ல ஆல்ரெடி இருக்கிற டேபிளை செலக்ட் பண்ணுங்க. சும்மா டெலிட் கிளிக் பண்ணா டெலிட் ஆயிடும். கண்ட்ரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் நல்லன்னு இருக்கா? ஏன்னா 112க்கு நம்ம ஐடி கண்ட்ரி கொடுக்கல. சோ ரியல் டைம்ல எப்படி ப்ராஜெக்ட் இருக்கும்னா, நீங்க என்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டா வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க சோர்ஸ்ல இருந்து.
சோ இப்போ நம்ம வெறும் 2 டேபிள் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கோம் டைமென்ஷன் டேபிளா. லைக் ஒன்னு வந்து கண்ட்ரி, இன்னொன்னு வந்து டிபார்ட்மெண்ட். நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது மேபி நீங்க ஒரு 10 டேபிள் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 10 டேபிளுக்கு கனெக்ஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ப்ராப்பரா நம்ம கனெக்ஷனை கிரியேட் பண்ணா மட்டும்தான் டேட்டா வந்து நம்ம கரெக்டா கிடைக்கும். சிம்பிளா ஒரு மிஸ்டேக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்ஸ்டெட் ஆஃப் நான் எம்ப்ளாயி ஐடிக்கு டிபார்ட்மெண்ட் ஐடிக்கு பதிலாக எம்ப்ளாயி ஐடியை மேப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டே வந்து தப்பா இருக்கும். ரிப்போர்ட் உங்களுக்கு காட்டும், பட் டேட்டா தப்பா இருக்கும். சோ அதான் நான் என்ன சொல்றேன்னா, டேட்டா மாடலுங்கிறது பவர் பிஐல வந்து ஒரு மேஜர் கான்செப்ட். ஏன்னா இதுதான் வந்து பிஃபோர் டிசைனிங் நம்ம வந்து டிசைன் பண்றோம் பவர் பிஐயோட மாடலை. இப்படிதான் வந்து டேட்டா இருக்க போது, இப்படிதான் நம்ம டேட்டா கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு. சோ அதனாலதான் சொல்றேன் டேட்டா மாடலுங்கிறது வெரி வெரி கீ ஆக்சுவலி. சோ இப்போ அந்த சிங்கிள் போத்துங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதை எப்படி பாக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க புதுசா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுங்க. லைக் விஷுவலைசேஷன் ஒரு டேபிளை வந்து ஆட் பண்ணுங்க. இப்போ இதுல டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கா? டிபார்ட்மெண்ட் டேபிள் வச்சிருக்கோமா? டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம் கொடுத்துருங்க. சோ இப்போ வந்து நமக்கு 107 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 101, 102, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த டேபிள்ல 7 என்ட்ரி இருக்கு, அதனால 7 என்ட்ரி இருக்கு. பட் நமக்கு டேபிள்ல எத்தனை என்ட்ரி இருக்கு? வெறும் 6 என்ட்ரி தான் இருக்கு. கரெக்டா? எம்ப்ளாயி டேபிள்ல வெறும் 6 என்ட்ரி தான் இருக்கு. அகைன் நம்ம ஓகே, ஏன்னா எம்ப்ளாயி டேபிள்ல நமக்கு 6 என்ட்ரி தான் இருக்கு. பட் இங்க நமக்கு 107 என்ட்ரி கட்டுது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த டேபிள தான் வந்து ஹையர் டேபிளா சூஸ் பண்ணிருக்கோம். எப்படி பாக்குறது? மாடலிங் போங்க. சோ இங்க அந்த லிங்க் கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, இந்த டேபிள் இல்ல, அதுல 1 2 மெனி ஆரோ எப்படி போட்டிருக்கோம்? டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு அங்கே போடணும் ஆரோ கொடுத்துருக்கோம். சோ இப்போ இந்த ஆரோவை கிளிக் பண்ணிட்டு போத்னு கொடுத்துருங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க, அந்த லிங்க் போத்னு கொடுத்துருங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. பேக் டு உங்களோட டிசைன் போங்க. ஓகே, சோ இப்போ என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு என்ட்ரி கிளிக் பண்ணுங்களேன். எம்ப்ளாயி ஐடி இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து ஒரு என்ட்ரி கிளிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகுதா? 101 நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு செகண்ட் டேபிள் வந்து டேட்டா ஃபில்டர் ஆகுதா? 102 ஃபில்டர் ஆகுதா? சோ இந்த ஃபில்ட்ரேஷன் வந்து எதனால நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து 2 சைடுல கொடுக்குறோம். எனக்கு இந்த பக்கமும் இருந்து ஃபில்டர் ஆகணும், அந்த பக்கமும் இருந்து ஃபில்டர் ஆகணும். லைக் இப்போ ரிமூவ் பண்ணிருங்க. ஜஸ்ட் ஓகே, இல்ல இது இல்ல, டிசைன் போங்க, அந்த செலக்ஷனை ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ அகைன் டிபார்ட்மெண்ட் செகண்ட் டேபிள் இருக்குல்ல, இங்க ஃபில்டர் ஆகுது சொல்லுங்க. மீன்ஸ் இப்போ நீங்க ஃபினான்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. சோ ஃபினான்ஸ் மட்டும் வந்திருக்கு. இப்போ இதுல வந்து நீங்க வெறும் யுஎஸ்ஏ ரிஸ்க் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கீங்க. மீன்ஸ் 103ங்கிறது ரிஸ்க், அதனால ரிஸ்க் மட்டும் இங்க பிரிண்ட் செலக்ட் டிஸ்பிளேல காட்டுது. சோ இதுக்கு பேரு தான் வந்து விஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. பவர் பிஐ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு விஷுவல்ல ஒரு பர்டிகுலர் டேட்டாவை செலக்ட் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான டேட்டா மட்டும் தான் பவர் பிஐல டிஸ்பிளே ஆகும். இல்ல இது வந்து என்னன்னா மெனி லைக் நான் என்ன டைரக்ஷன்ல நான் வந்து டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணாங்க. விஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். நான் இது எதுக்கு கொடுக்குறேன்னா, எனக்கு ஈவன் நான் எம்ப்ளாயி டீடைல்ஸ் நான் வந்து இதை எப்படி சொல்லுவேன்னா, இப்போ ஜென்ரலா ஃபேக்ட் டைமென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா பவர் பிஐல எப்படி இருக்கும்னா, ஃபேக்ட் வந்து டைமென்ஷனால ஃபில்டர் ஆகும். லைக் டைமென்ஷன்னா என்ன, நான் இது பொதுவா வந்து ஃபில்டர்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு டிபார்ட்மெண்ட்ங்கிற ஃபில்டர் இருக்கும், நான் இங்க கிளிக் பண்ணேன்னா எனக்கு டேட்டா ஃபில்டர் ஆகும். பட் எனக்கு டிட்டோவா வேணும், நான் சம்டைம்ஸ் ரேரா வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸையும் நான் ஃபில்டர்ல யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் நெக்ஸ்ட் வெர்ஷன் வரும்போது நான் சொல்றேன். அடுத்த இதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, டேட்டா மாடல்ல நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம், ஜென்ரலா ஒரு டேபிள லோட் பண்ணி 2 டேபிள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா எப்படி லிங்க் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லிங்க் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது பார்க்க வேண்டியது என்னென்ன ஃபீல்டை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கணும். அது வந்து ரெண்டாவது. மூணாவது என்ன, கரெக்டான ஃபீல்டை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமா நம்ம மேனுவலா செக் பண்ணணும். நாலாவது என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், கார்டினாலிட்டி 1 to 1 1 to many-யா, many to 1 many to many-யா. சோ இதையும் நம்ம மேனுவலா ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் டேட்டாவோட குவாலிட்டி நமக்கு தெரியும், என்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இப்போ இந்த கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷன் மட்டும் நான் வந்து ரியல் டைம்ல சாம்பிள் நம்ம ரிப்போர்ட் டெவலப் பண்ணும்போது சொல்றேன். ஏன்னா இப்போ அது பிராக்டிகலா சொல்ல முடியாது, நம்ம ஸ்கிரீன்ல இருந்தா தான் சொல்ல முடியும். நான் அதை வரும்போது சொல்றேன். சோ இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோ. இல்ல நான் அந்த கிராஸ் ஃபில்டர் அதான் சொல்றேன். கிராஸ் ஃபில்டர் டைரக்ஷனுக்கு இப்போ நமக்கு லைவா சாம்பிள் இல்ல, சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் நம்ம டிசைன் வரும்போது சொல்றேன் எப்படி ரியல் டைம்ல அது ஹிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அதை தவிர மத்த இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, சோ இப்போ இந்த செலக்ஷனை நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. லைக் ஜிம்மின் செலக்ட் பண்ணிருக்கீங்களா, அதை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க.
சோ இப்போ நம்ம பண்ணது வந்து விஷுவல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ நீங்க டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கா ரைட் சைடுல, இப்போ இதுல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு லெஃப்ட் சைடுல டேபிள் ஃபில்டர் ஆகுதா? கீழேயும் ஃபில்டர் ஆகுதா? கீழே உள்ள டேபிள் ஃபில்டர் இருக்கா? டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம். ஃபில்டர் ஆகுது ஜி. சோ இது எதனால நடக்குது பவர் பில அப்படின்னா, பவர் பில ஜென்ரலாவே என்ன நடக்கும்னா, நம்ம ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் டேபிளுக்கும் எம்ப்ளாயி டேபிளுக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணதுனால என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது அதோட ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பவர் பில தெரியும். லைக் இப்போ அகைன் நீங்க இந்த ஐட்டிங்கிறத வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, செலக்ஷனை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டு உங்களோட மாடலிங் போங்க, டேட்டா மாடல் போங்க, டேட்டா மாடல். இப்போ அந்த லைனை ரிமூவ் பண்ணி விடுங்க. டிபார்ட்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயி டீடைல்ஸ்க்கும் லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பேக் டு உங்களோட ஓகே மாத்தி டெலீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போ உங்களோட பேக் டு உங்களோட டிசைன் போகும். சோ இப்போ அந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல காட்டும். இப்போ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டு டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. டிபார்ட்மெண்ட் நேம் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, சோ இப்போ இந்த ரைட் சைடுல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து ஏதாவது செலக்ட் பண்ணுங்க, ஏதாவது ரோவை செலக்ட் பண்ணுங்க. ஃபில்டர் ஆலையா? சோ எதனால அப்படின்னா, நீங்க ரெண்டு டேபிளுக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும் பவர் பிஐ. சோ ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் இது ஒரு தனி டேபிள், இதோட டேட்டா சோர்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள். லெஃப்ட்ல இருக்கிறது வந்து ஒரு தனி டேபிள், அதோட டேட்டா சோர்ஸ் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ். அஸ் லாங் அஸ் நமக்கு ரெண்டு டேபிளுக்கு நடுவுல ஒரு லிங்க் இல்ல அப்படின்னா இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட்டே பண்ணாது. சார் கீழே உள்ளதுல லிங்க் காமிச்சிருக்கல, அந்த டிபார்ட்மெண்ட் நேம்ல 104 லோன் அந்த இது அதுல ஸ்பீடா இருக்கலாம். இப்போ லோன்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா கீழே உள்ளது வந்து சேம் டேபிள் தான் கிளிக் பண்ணுது. நீங்க கீழே உள்ள டேபிள் செலக்ட் பண்ணுங்க. செய்ய கீழே உள்ள அதுவும் சேம் டேபிள்ல இருந்தா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ங்கிறது ஒரே டேபிள் தானே. சோ அதனால அந்த லிங்க் இருக்கும். புரிஞ்சதாங்க? எதனால வருதுன்னு தெரியுதா? இந்த ரெண்டு டேபிளுமே ஒரே டேபிள்ல இருக்கிற சோர்ஸ் தான் கனெக்ட் பண்ணிருக்கு. அதனால உங்களுக்கு அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும் டிஃபால்ட்டா. ரெண்டுமே சேம் டேபிள். டேபிள் 2 இதுவும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்தா டேட்டா எடுக்குது, அதுவும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருந்தா டேட்டா எடுக்குது. அப்படிங்கிறப்ப அந்த லிங்க் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்க லெஃப்ட் போயிட்டு அகைன் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி விடுங்க. லைக் டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் கிரியேட் பண்ணி விடுங்க. சோ இப்போ பேக் டு உங்களோட டிசைன் போங்க. சோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ணல. ஓகே, லெஃப்ட் சைடுல அந்த இதை செலக்ட் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு டேபிள கிளிக் பண்ணுங்களேன். லெஃப்ட் சைடு டேபிள். சோ இங்க நீங்க டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு காலமே கொண்டே வரல பவர் பிஐல. பட் ஸ்டில் இப்போ ரைட் சைடுல இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கா, இப்போ இது வந்து ஏதாவது ஒரு ரோ செலக்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்க டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கும். ஏன்னா நீங்க அந்த காலம் கொண்டுட்டே வராட்டியும் பேக் எண்ட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த ரெண்டு டேபிள். சோ ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வந்து ஃபில்டர் ஆகும். மாறுதா? அகைன் வைஸ் வர்சா ட்ரை பண்ணுங்க. அந்த டேபிள செலக்ட் பண்ணுங்க. அகைன் இததான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா லைவ்ல. வேற ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பேக் டு உங்களோட டிசைன் அந்த மாடல் போங்க. இதுதான் அந்த போத்ங்கிற ஒரு லிங்கோட இது. அதான் சொல்ல வந்தேன். எனக்கு கரெக்டா அந்த இதுல ஹிட் ஆகல எந்த ஒரு சாம்பிள் சொல்றது அப்படின்னு. இப்போ பேக் டு உங்களோட டிசைன் போங்க. இப்போ கிளிக் பண்ணுங்க. ஒர்க் ஆகுதா? ஓகே, சோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டா ரிலேஷன்ஷிப்போட ஒரு இதுல எதனால நம்ம வந்து இதுல வந்து இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்க பாக்குறோம் அப்படின்னா, இதோட இம்பாக்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். பின்னாடி நம்ம சிம்பிளா பண்ண ஒரு தப்பு முன்னாடி பண்ணோம்ல, எம்ப்ளாயி ஐடியா வச்சு லிங்க் பண்ணிருந்தோம்ல டிபார்ட்மெண்ட் ஐடியா, அது வந்து உங்களுக்கு ரியலைஸ் ஆகாது தப்பா கிரியேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா. நீங்க ஃபைனலா ரிப்போர்ட் டெவலப் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பி யூசர் பார்த்துட்டு ஃபியூச்சர்ல ஒரு இஷ்யூ வரும்போது அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, ஆமா இது தப்பா கிரியேட் ஆயிருக்கு, அதனால டேட்டா நமக்கு வந்து நிறைய தப்பா வருது அப்படின்னு. இப்போ 101ங்கிறது வந்து எம்ப்ளாயி ஐடி, அதே 101 டிபார்ட்மெண்ட் ஐடி நான் போய் மேட்ச் பண்ணி வச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு எம்ப்ளாயி வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல மேப் ஆயிடும்.
சோ இந்த மாதிரி தப்புலாம் நடக்காம இருக்கிறதுக்கு தான் இந்த ரிலேஷன்ஷிப், டேட்டா ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு மெயின் கான்செப்ட் இன் பவர் BI. புரிஞ்சா? அகைன் இப்போ உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சப்போஸ் உங்களுக்கு எக்ஸல் கனெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த எக்ஸல்ல நிறைய ஐடி ஃபீல்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க. எம்ப்ளாய்க்கு டிபார்ட்மெண்ட் ஐடி, கண்ட்ரி ஐடி, டிவிஷன் ஐடி, ரீஜியன் ஐடி, இல்லைனா வேற என்னென்னலாம் உங்களுக்கு பண்ண முடியுமோ, ஸ்டேட் ஐடி, சிட்டி ஐடி, எல்லா ஐடியும் போட்டுட்டு தனித்தனியா டேபிள் கிரியேட் பண்ணி இதை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் நிறைய கிடைக்கும். ஓகே, சோ இவ்வளவுதான் டேட்டா மாடல்ல வந்து டாபிக் இவ்வளவுதான். சோ நீங்க இதை கம்ப்ளீட்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே அகைன் ஒன் டைம் லேர்னிங் தான். ஒரு தடவை உங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் இதே கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறீங்க. வேற எதுவும் குறைஸ் இருக்கா இதுல? ஹலோ, கொரிஸ் என்ன நான் யோசிச்சு கேக்குறேன். கேக்கல சார், கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்க. கொரி இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செஷன்ல கேக்குறேன் நான். கொஞ்சம் யோசிச்சு. ஓகே, ஃபைன். இப்போ நீங்க உங்க ஷேரை வந்து ஸ்கிரீனை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. லைக் லெட்ஸ் see, அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நம்ம அதை என்னன்னு பார்த்துடலாம் குயிக்கா. நான் சேவ் பண்ணிடலாம்ல இது ஸ்டேஜ்ல? நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. நான் PBX ஃபைல சேவ் பண்ணுவேன். பவர் BI ஃபைல தான் சேவ் பண்ணுவோம். PBX right? PBX. மரியா எப்படி ஷேர் பண்றீங்களா? சார் இப்ப எடுத்துட்டு இருக்கேன் லேப்டாப்ல. நான் போன்ல தான் அட்டெண்ட் பண்ணேன். அது ஹேங் ஆயிருந்தனால போன்ல அட்டெண்ட் பண்ணி இப்ப எடுத்துட்டு பண்றேன். அப்படியா? சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாமா? லான்ச் மீட்டிங் கொடுத்துட்டேன் சார். சரி, அப்போ நெக்ஸ்ட் செஷன்ல. ஹலோ, லான்ச் மீட்டிங் கொடுத்துட்டேன் சார். ஒரு நிமிஷம், சப்போஸ் வந்துச்சுன்னா ஓகே ட்ரை பண்ணுங்க. கனெக்ட் ஆச்சுனா பார்க்கலாம், இல்லனா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹலோ, கேக்குதுங்க? வாய்ஸ் கேக்குதா? ஓகே சார். கேக்குது சார். ஹலோ. இல்லங்க, ஆக்சுவலா நாளைக்கு பக்ரீத் டைம்ல, சோ வீக்கெண்ட், இந்த வீக்கெண்ட் வேண்டாம். ஃப்ரைடே சாட்டர்டே. ஃப்ரைடே தான் இன்னைக்கு. சாரி ஃப்ரைடே இல்ல, சாட்டர்டே சண்டே வேண்டாம். ஓகே, மண்டே ஓகேல? இல்ல, மோஸ்ட்லி சண்டே இங்க இந்தியால இருக்கிறவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாது சண்டே. லெட்ஸ் கனெக்ட் ஆன் மண்டே. ஓகே, மண்டே ஓகே தானே? ஓகே ஜி, மண்டே ஓகேல? சரி, மண்டே தான் இல்ல? மண்டே. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. ஓகே, லோட் பண்ணிட்டீங்களா? சார் லோட் பண்ணிட்டேன். மரியா, ஐ கெஸ் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன் சிஸ்டம். ஆக்சுவலா எனக்கு ஒரு another கால் இருக்கு இன்னும் 2 minutesல. So better we will connect on the next session. Okay. Sir. Okay then. Catch you guys. Have a nice weekend. Let's connect on Monday. Okay. Okay. Thanks a lot. Thank you. Thank you.